ஓம் ஷேம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 2026 வருடத்திலாவது நான் சொத்து வாங்கிட மாட்டேனா, நான் ஒரு சொந்தமா எனக்குன்னு ஒரு கார் வண்டி வாங்கிட மாட்டேனா, எனக்குன்னு ஒரு புதுச உறவு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் சொத்து கிடைக்கும், சொந்த வீடு கிடைக்கும், யாருக்கெல்லாம் தங்கம் பண விஷயத்துல லாபம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் புதுசா ஒரு உறவு கிடைக்க போகுது, இன்றைய பதில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல 2026 வருடத்தினுடைய புத்தாண்டுகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முழுமையான பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளும் வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும்போது நம்ம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எது கிடைக்கும் 2026 வருடத்துல உங்க வாழ்க்கையில உங்க கையில எது கிடைக்கும்? சொத்தா, தங்கமா, பணமா, அல்லது புதுசா உறவா? இதுல எது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு? யாருக்கு என்ன கிடைக்கும் நீங்க சதவீதத்தில் பிறந்தாலும்? ஸோ அப்படி இதுல வருஷப்படி நம்ம பார்க்க போறோம். முதல்ல உங்களுடைய கும்ப ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு பகவான் தான். உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். சதய நட்சத்திரத்தை டிராவல் பண்றாரு. 2026 முழுவதும் அவர் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் நிறைவேறும். உங்களை ஏமாற்றக்கூடியவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்களை நீங்க அடையாளம் கண்டுகொள்வீர்கள். ஸோ தெளிவா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனசு தெளிவா இருக்கும். ஆனா உங்களை எதிர்த்து இருக்கக்கூடியவர்கள், உங்களோட உறவாக வரக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏதேனும் ஒரு காரணத்தினால உங்களை விட்டு அந்த உறவுகள் தடுமாறுவார்கள் அல்லது விலகுவார்கள். ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த 2026. சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதையெல்லாம் தாண்டி எந்த உறவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2026 அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொழில், ஒரு வேலையில ரொம்ப நேர்த்தியா நீங்க இருப்பீங்க. அப்படி தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த 2026 நல்ல விதத்துல உங்களுக்கு அமையப்போகுது. அந்த உறவு உங்களுக்கு அமையப்போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. ஓகேங்களா? மாமியார் வீட்டு வழிகளில் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேறு மதத்தவர்கள், வேறு இனத்தவர்கள் உறவாக அமைய போகிறார்கள். மிகப்பெரிய அந்தஸ்து, அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு உறவா கிடைக்க போறாங்க, ஒரு பழக்க வழக்கத்தில் அமைய போறாங்க. ஸோ இப்படி உறவுகள் கிடைப்பதற்கு யோகங்கள் இருக்குது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? ஸோ குடும்ப உறவுகள் அல்லாது வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. அந்த உறவுகளால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வெளியில பழகக்கூடிய நண்பர்கள், ஒரு வேலையில, ஒரு தொழில, அல்லது அதில் இருக்கக்கூடிய முதலாளிகள், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம், அரசியல் அல்லது அரசாங்க வேலை பெறக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நண்பர் மாதிரி, உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மாதிரி ஒரு உறவு கிடைக்க போறது உறுதி இந்த 2026. அதனால என்னங்க நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழில்ல மாபெரும் நன்மைகளை செய்வார்கள் அவர்கள். ஸோ அவங்க மூலமா பெரிதளவு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஓகேங்களா? அந்த 2026 நன்றி வணக்கம். அதுலயும் குறிப்பா என்ன ஒரு திசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த உறவுகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, குறிப்பிட்டு இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுனுடைய திசையோ அல்லது ராகுனுடைய புத்தியோ அல்லது சனியினுடைய திசை அல்லது சனி புத்தி நடக்கின்றவர்களுக்கு உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட உறவுகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்கு. இரண்டாவது, சொத்து அமையுமா, சொத்தை உருவாக்குவனா, சொந்த வீடு கட்டுவனா, சொந்த வீடு வாங்குவனா, சொந்த நிலம் எனக்கு அமையுமா இந்த 2026. ஸோ முதல்ல இந்த வீடு மனை விஷயத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஓகேங்களா? ஸோ கடன் வாங்கினாலும் வீடு கட்டக்கூடிய சூழலும் உருவாகி இருக்குது. ஓகேங்களா? கடனுக்கும் வீட்டுக்கும், கடனுக்கும் நிலத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காது இந்த 2026 தொடர்பு ஏற்பட்டுரும். ஓகேங்களா? ஆனால் வீடு உருவாகும், கண்டிப்பாக உருவாகும். ஆனால் இருக்கிற நிலத்தை வித்துட்டு புதுசாக நிலம் வாங்குறதுக்கு பூர்வீக சொந்த ஊர்லேயோ சொந்த இடத்துலையோ இல்லாமல் வேற ஒரு ஊரில் இடம் வாங்கி வேற ஊரில் வீடு மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த பந்தங்களோ
உறவுகளோ அல்லாத வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலோ வெளி இடங்கள்லயோ வீடு மனை அமைவதற்கு வாங்குவதற்கு தான் யோகம் இருக்கு. சரிங்களா? 2026 அந்த மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல யாருக்கெல்லாம் அந்த வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு நிச்சயமா யோகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட சுக்கிர புத்தி நடக்கக்கூடியவர்கள் அல்லது சனி புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த 2026 வீடு மனை கட்டுவீங்க. மேலும் கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து. மேலும் வீடு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை தீரக்கூடிய காலம் இந்த 2026 வருஷமா இருக்கும். அதுக்கு சதய நட்சத்திரக்காரங்க மேற்கொண்டு ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று குறிப்பிட்டு பெண் தெய்வங்கள் காளி அல்லது துர்க்கை அல்லது ராஜராஜேஸ்வரி காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. சொத்து பிரச்சனை தவிடுபடியாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சான்சஸுக்கு தவறாமல் நீங்கள் பண்ணீங்க. சொந்த வீடு கட்டணும் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. இதற்கு அடுத்தபடியாக யாருக்கு கோல்டு யோகம் இருக்கு, தங்க யோகம் இருக்குது. தங்க யோகத்தை தாண்டி பண ரீதியான லாபங்கள் யாருக்கு கிடைக்கும்? நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த வருஷம் லாபம் கிடைக்குமா? நான் ரொம்ப வருஷம் ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பணமானது இந்த வருஷம் கிடைக்குமா? அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியுமா? புதுசாக தங்க நகை எனக்கு கிடைக்குமா? கோல்டு யோகம் இருக்கா அப்படின்னா, சதய நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்சம் அடைகிறார். அது 6ஆம் வீடு அமையுது. ஓகேங்களா? அப்போ அசையாத சொத்துக்காக அடமானத்திற்கு தங்க நகை போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் 2026. ஓகேங்களா? ஸோ அசையாத சொத்து, அதாவது வேற ஒரு சொத்து வாங்குறதுக்காக தங்க நகை அடமானத்தில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அதில் அதிக அளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் யாருக்கும் ஏதாவது ஒரு செய்முறை பண்ணியிருப்பீங்க, அப்படி செய்முறை செஞ்ச தங்க நகை இப்போ மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் இருக்குது. தொலைஞ்சு போன திருடு போன தங்க நகை மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கூட பிறந்தவங்க, உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்காக அந்த தங்க நகை செய்வாங்க. சீர்வரிசையா உள்ள வரதட்சணையா தங்க நகை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெண்கள் மூலமாக தங்க நகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2026. ஓகேங்களா? பண ரீதியான லாபங்கள் யாருக்கு கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 11ஆம் வீடு தான் லாபஸ்தானங்க. உங்களுடைய கும்பத்திற்கு 11ஆம் வீடு எது அப்படின்னா தனுசு. அதற்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் வீடு காலத்தில் உச்சமடைவார் ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பண ரீதியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. இடம் மாறி போனாலும் தடம் மாறி போனாலும் கண்டிப்பாக வருமானத்தில் குறைவு இருக்காது. அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அமையும். வேலையில் மாத்திரதா இருந்தாலும் தாராளம் மாற்றிக்கிங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பண ரீதியான லாபங்கள் கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு முன்பு. ஸோ அதுக்கப்புறம் வேலையே கண்ணுங்கருத்துமா நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழில் ரீதியான பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால வேலையை மட்டும் இருக்க நீங்கள் பிடிச்சிக்கணும். சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மேலும் குறிப்பிட்டு குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் மற்றும் புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள், மேலும் சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு தங்க யோகம் இந்த 2026 உண்டு. மேலும் பண ரீதியான லாபங்களும் கிடைக்கும் இந்த 2026. எதிர்பார்த்த இடத்துல கடனாக கூட அந்த பணமானது கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்து. சரி, இப்படி இந்த திசாபுத்தி நடக்காதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா குரு பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. குறிப்பிட்டு அமாவாசை திதி முடிந்து வரக்கூடிய 3வது திரை, அதாவது 3ஆம் பிறைன்னு சொல்லுவோம், அந்த 3ஆம் பிறை வரக்கூடிய நாள் அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குறிப்பிட்டு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி சந்தன அபிஷேகம் செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷங்க. வருமானம் பிளஸ் தங்க ரீதியா இருக்கக்கூடிய தடை பிரச்சனையை அல்லது அடமானத்திற்கு போன தங்கனை மீண்டு வருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் உரித்தான முறையில் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பணம் வரவுகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். தவறாம இந்த வழிபாட பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நல்லவே நாம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ண நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.